தேவி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பெரிய தப்பு நடந்து போச்சுங்க. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வயிறு நிரம்ப சாப்பாடு போட்டு அந்த தாயோட மகனை நான் கடிச்சிட்டேன். உங்களுக்கு அடிபட்டுடுச்சு ஆத்திரப்பட்டேனே தவிர பிள்ளைங்களும் நீயும் தீர்காயசோட வாழணும்னு அந்த தாய ஆசீர்வாதம் பண்ணதை மறந்துட்டு. நீ வேணும்னே அவனை கடிக்கலையே, அது அந்த பையன் செஞ்ச தப்புக்கான தண்டனை. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? நம்ம வயிற குளிர வச்சாங்க அந்த தாய், அவங்க வயிற நாம எரிய வைக்கலாமா? அந்த பையனை பொழைக்க வைக்கணும். அப்படி செய்யலைனா நம்ம ஆசீர்வாதத்துக்கு அர்த்தம் இல்ல. அது நடக்காத விஷயம். உயிரை கொடுக்க பரமேஸ்வரனால தான் முடியும். நமக்கு தெய்வ சக்தி இருந்தாலும் உயிரை கொடுக்க முடியாதே. விஷத்தை திரும்பவும் எடுத்துடுறேன். அப்ப என்ன ஆகும் தெரியுமா? உன் ஜீவசக்தி அவன் உடம்புக்குள்ள போய் அவன் பொழைச்சுக்குவான், நீ செத்துருவ. என்னானாலும் சரி, அந்த பையன் பொழைக்கணும். பொழைக்க வைப்பேன். நாம தெய்வ சக்தி உள்ள பாம்புகள், நம்மள தெய்வமா நினைச்சு வழிபடுறவங்கள நாம தானே காப்பாத்தணும். அவனை பொழைக்க வைக்கிறதா உன் ஆசையா இருந்தா அந்த வேலையை நான் செய்யறேன். பயப்படாத. நாகலோகவாசியான என்னால என் ஜீவசக்தியை கொடுத்து செத்தவங்களை பொழைக்க வைக்க முடியும். அதனால நான் செத்துட மாட்டேன். ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு என் ஆத்மாவை மாத்திர கூடு விட்டு கூடு பாயிற சக்தி அது. உன் விஷத்தை அவன் உடம்புல இருந்து எடுத்துட்டு என் ஆத்மாவை அவன் உடம்புக்குள்ள போக வைக்கிறேன். மனுஷங்க வாழறது கொஞ்ச காலமேங்கிறதுனால அவன் மரணத்துக்கு அப்புறம் திரும்பவும் என் ஆத்மா என் சரீரத்துக்குள்ளேயே பழையபடி புகுந்துடும். நீ அவசரப்பட்டு அவனுடைய இயற்கையான மரணத்துக்கு முன்னாடியே அவனை கொண்டு என் ஆத்மாவை எடுக்க முயற்சிக்காத. நான் உன்னை பார்த்த உடனே ஒரு சில நேரங்கள்ல நான் வேறொரு மனுஷன் உடம்புல இருக்கேங்கிற விஷயத்த மறந்து போய் ஒரு இனம் புரியாத உணர்வுக்கு ஆளாயிடுவேன். ஒரு மனைவியா இருந்து என் பேச்சை நீ காப்பாத்து. ஒரு புருஷனா இருந்து உன் வாக்க நான் காப்பாத்து. நீ எதுவும் சொல்லாத. அந்த சிவன் மேல ஆன பரமேஸ்வரா, என் புள்ளைய காப்பாத்துறதுக்காக இந்த நாகராஜன் அனுப்பி வச்சியா? இந்த பையனோட உடம்புல இருந்து விஷத்தை திருப்பி எடுத்திருக்குன்னா இது சாதாரணமான நாகமா இருக்காது. அதீத சக்தி உள்ள அந்த நாகமா தான் இருக்கணும். அது இங்கதான் எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்கோம். தேவி, நாம இன்ப துன்பத்துக்கு அப்பாற்பட்டவங்க. நீ பூலோகத்துல இருக்கிறதால ஒரு சாதாரண பொண்ணு மாதிரி வேதனைப்படுற. நாம நாகலோகத்தை சேர்ந்தவங்கிறத மறந்து போயிட்ட. பௌர்ணமி எப்ப வரும், நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னா, இனிமே நீங்க இல்லைன்னா எப்படி வாழ்வேங்க? எப்படி வாழ்வேன்? கொஞ்ச காலம் நான் நாகலோகத்துல இருந்து வரலன்னு நினைச்சுக்க. அதுக்குள்ள நீ ஜோதிலிங்கங்களை தரிசனம் செஞ்சுட்டு பரமேஸ்வரன் கிட்ட இருந்து வரத்தை வாங்கிக்க. நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. என் உடலை ஜாக்கிரதையா காப்பாத்து. ஏன்னா என் ஜீவசக்தி என்னோட இந்த உடலை தவிர வேற எந்த நாகத்தோட உடலுக்குள்ளயும் போகாது. நீ இனிமே அந்த மந்திரவாதி பார்வையில படாம கவனமா இருக்கணும். இந்த விஷயம் அந்த மந்திரவாதிக்கு தெரிஞ்சா என் ஆத்மாவை வெளியில எடுக்கிறதுக்கு முயற்சி செய்வான். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அம்மா, ராகுல், அம்மா, ராகுல்.
அதோ பார் லக்ஷ்மி, ஜீவசக்தியை பறி கொடுத்த என் புருஷனோட சரீரம். ஜோதிலிங்கங்களை தரிசனம் செஞ்சு என் விரதத்தை பூர்த்தி செஞ்சு அந்த சந்தோஷத்துல என் புருஷனோட ஜீவசக்தி இருக்கிற அந்த பையனை பார்க்கணும்னு போனேன். அவன் தாய் செத்துட்டாங்கிறதும் அவன் அங்க இல்லைங்கிறதும் அங்க போனதும் தான் தெரிஞ்சது. எந்த தாய்க்கு புத்திர சோகம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க மகனை பொழைக்க வச்சோமோ அந்த தாயே இப்ப இல்லைங்கிறப்போ எங்க ஆசீர்வாதத்துல அர்த்தமே இல்ல. என் புருஷனை மறுபடியும் அடையணும்னு நினைக்கிறேன். அதுல ஒண்ணும் தப்பில்லையே. நான் இருக்கிற இந்த ஊர்லயே அவனும் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என் சக்தியால அவனை ஏன் இடத்துக்கு வரவழைச்சேன். அம்மா, உன் சக்தியால அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்ச உன்னால அவர் உன் பக்தியோட புருஷங்கிற விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்க முடியலையா? நான் படுற வேதனையை உன்னால புரிஞ்சுக்க முடியலையாமா? லக்ஷ்மி, உன்னால புரிஞ்சுக்க முடியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அவன் உடம்புல உயிரா இருக்கிறது தெய்வ சக்தி. அந்த சக்தி உன் குடும்ப வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்க உபயோகப்படாது. உனக்கு நிஜமாவே என் மேல பக்தி இருக்குன்னு சொன்னா ஒரு பக்த கிட்ட தெய்வம் கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிற விசித்திரமான நிலைமையை மட்டும் ஏற்படுத்திடாது. அம்மா, இனிமே நீ உன் புருஷனை மறந்துடு. அம்மா, சக்தியோட சொரூபமா இருக்கிற உனக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு அருகதை இல்ல. அவருக்குள்ள இருக்கிறது தெய்வ சக்தியா இருந்தா அதை எடுத்துக்கிட்டு மானிட சக்தி அவர் உடம்புக்குள்ள திரும்ப அனுப்பிடலாம் இல்லையா? சொல்லுமா. லக்ஷ்மி, என் சக்தியால என் புருஷன் உயிரை எடுத்துக்க முடியுமே தவிர உன் புருஷன் உயிரை என்னால திருப்பி தர முடியாது. என் மஞ்சள் குங்குமத்தை காப்பாற்ற வேண்டிய நீயே அதை அழிக்கிறேன்னு சொன்னா நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? உன் மஞ்சள் குங்குமம் போயிடும் நீ இவ்வளவு வேதனைப்படுறியே, அப்ப நான் பட்ட சிரமமும் தவமும் வீணா போயிடுச்சுன்னா நான் யார்கிட்ட போய் முறையிடுறது? அம்மா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. அன்னைக்கு நீ உன்னோட உயிரை தியாகம் செஞ்சு அந்த பையனை காப்பாத்துறேன்னு சொன்னியே, அது நடந்திருந்ததுன்னா ஜோதிலிங்க தரிசனம் ஆயிருக்குமா? உன் புருஷனை தேடி வர முடிஞ்சிருக்குமா? ராகுலோட இயற்கையான மரணத்துக்கு முன்னாடி அவரை கொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு உன் புருஷன். அவருக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தாம என் புருஷனை கொல்ல போறேங்கிற நீ அன்னைக்கு செஞ்ச தியாகம் இன்னைக்கு எதுக்குமா சுயநலமா மாறிடுச்சு? சுயநலம் மனுஷங்களோட புத்தி, தியாகம் தெய்வத்தோட சக்தி. நாகம்மா, என் புருஷனை கொல்லணும்னு நினைச்சா முதல்ல என்ன கொல்லு. நீ உன் புருஷனை அடையணுமா இல்ல உன் பக்தையை கொல்லணுமா? அதுவும் இஷ்டம். குட் மார்னிங் மிஸ்டர் விஸ்வநாதன். என்னாச்சு உனக்கு? அப்பா, விஸ்வநாதன் சார், இந்த கூமுட்ட கோவிந்தம் பையல நீங்க கொஞ்சம் கூட நம்ப கூடாது. அவன் ஒரு திருட்டு பைய சார். உங்களுக்கு தவறான மருந்த கொடுக்க சொல்லி என்னை இங்க அனுப்பிச்சதே அவன்தான் சார். ஐயா, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இப்ப நான் உங்களுக்கு நல்ல மருந்தாவே கொடுக்கறேன், சாப்பிடுங்க. ஒரே வாரத்துல உங்க உடம்பு குணமாகி பழையபடி நீங்க எந்திரிச்சு அந்த கோவிந்தனை சுளுக்கெடுத்துருவீங்க. வணக்கம் சார், என் பேர் கோவிந்த. ஐயா கிட்ட ஒரு பொறுப்பை நான் ஒப்படைச்சேன், அதை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஆஸ்தி விஷயம் இன்னும் உனக்கு ஞாபகம் வரல? வீட்டு எசமானியே நம்ம பொண்டாட்டியாச்சே, இவி வேச்ச ஏன் கேட்கணும்னு நினைக்கிறான் போல் இருக்குது. அந்த கேரட்டு பையகிட்ட கை நாட்டு வாங்கி தரேன்னு இன்னும் ஏன்டா வாங்கி தரல? பேராசப்படாத, அவர் கை நாட்டு வைக்க மாட்டாரு. அக்கா, இது கனவா நிஜமா? என்ன கொஞ்சம் கிள்ளு. கனவு இல்லடா, அவன் நிஜமா தான் சொல்றான். அப்படின்னா இந்த பையன் கட்சி மாறிட்டா போல இருக்கு. ஏண்டா, நீ என்ன உங்களுக்கு சப்போர்ட்டா? ஆமா, இந்த ஆஸ்தியை கொள்ளடிக்க நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க, அதை காப்பாத்த லட்சுமி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.